காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் இருந்து திருப்போரூர் செல்லும் சாலையில் வல்லத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருவடிசூலம் என்ற சிற்றூர். ஆயிரத்து 300 ஆண்டுகளுக்கும் மேலாக புகழ்பெற்று விளங்கும் இந்த ஊரின் பழைய பெயர் திருவிடைச்சுரம். இங்குள்ள கோயிலில் சிவபெருமான் மரகதலிங்க வடிவில் ஞானபுரீஸ்வரராக அருள் பாலிக்கிறார். அம்பால கோபுரத்னாம்பியின் பேர். கோவுன்னா பசு, அம்பாலே பசு ரூபாய் வந்து கோபுரத்னாம்பியின் பேர். சுவாமிக்கு வந்து திரு இடைச்சுரநாதர் பேர். திரு இடைச்சுரநாதர், திருன்னா அழகு, அது அழகை குறிக்கும். இடைன்னா வந்து திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் 4 பேரும் வந்து திருக்கழுகுன்றம் போயிட்டு திருக்கச்சூர் போற. இந்த தொண்டை நாட்டில் திருக்கழுகுன்றம் ஒன்று, திருக்கச்சூரம் ஒன்று. திருக்கழுகுன்றம் போயிட்டு திருக்கச்சூர் போற போதைக்கு இவரை மறந்துடுற, அந்த கூட்டோட திரும்புது பாருங்க, அந்த வழியில மறந்துடுற. அதான் சுவாமிக்கு வந்து இடைனா வேஷம் போட்டு போறாரு, தயிர் தின்புற வழிமறிச்சு ஐயா தாகத்துக்கு தயிர் சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. நாங்கள் ஆலயத்தை தரிசிக்காம அதிகம் சாப்பிட்றதில்லன்றார். இங்கேயும் ஒரு ஆலயம் வாங்கன்னு சொல்லிட்டு சுவாமியை உள்ள அழிச்சுன்னு வராருங்க. அப்பதான் அந்த பாடல் பாண்டது. இக்கோவிலில் ஏராளமான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அவற்றுள் மிகவும் பழமையானது 1ஆம் குலோத்துங்கன் காலத்து கல்வெட்டாகும். காடவராயர், தெலுங்கு சோழர் மற்றும் விஜயநகர அரசர்களது கல்வெட்டுகளும் இங்கு காணப்படுகின்றன. தொண்டை நாட்டு பயணம் மேற்கொண்ட சைவ சமய குரவர்களான ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோர் இக்கோவிலில் குடிகொண்டுள்ள இறைவனை தம் திருப்பாடல்களால் புகழ்ந்துள்ளனர். அந்த தேவார பதிகங்களை திருவிடைச்சுரம் பகுதி மக்கள் மனமுருக பாடி வருகின்றனர். அப்ப கோயில் பத்தி எதாக்குன்னா, இது வந்து மரகதலிங்கம் சுயம்பு. கிபி 6ஆம் நூற்றாண்டு ஞானசம்பந்தர் வந்து இங்க பாடல் பாடியிருக்காங்க. 4 வந்திருக்காங்க சரிங்க. அதுல 4 ஞானசம்பந்தர் பாடியிருக்கார், ஒரு பதிகம் பாடியிருக்கார். 12 பாடல் கொண்டது ஒரு பதிகம். இந்த ஊரோட சிறப்பு இதை பத்தி பாடியிருக்கார். வரி வளர வரொலி அரை வரை தாழ வார்ச்சடை மூடி மீசை வளர்மதி சூடி கரிவளர்த்தரு கழல் கால்வளேந்தி கனலெறியாடுவ காடரங்காக விரிவளர்த்தரு பொழில் இளமயிலால வெண்ணிற தருவிகள் தின்னன வீழும் எரிவளர் இனமணி புனமணி சாரல் இடச்சுரம் மேவிய இவர் வண்ணம் எண்ணி மடச்சுரம் அறிவன வாலையும் கயலும் மருவிய வயல்தனில் வருபுணல் காயே சடச்சுரத்துறைவதோர் பிறையுடை அண்ணல் சரிதைகள் பரவி நின்றுருகு சம்பந்தன் புடச்சுரத்தருவரை பூக்கமல் சாரல் புனர்மடை நடையவர் புடையிடை ஆர்ந்த இடச்சுரம் இயற்றிய இசையொடு பாடல் இவை சொல்ல வல்லவர் பிணியிலர் தாமே இவை சொல்ல வல்லவர் பிணியிலர் தாமே. இந்த பதிகத்தோட அர்த்தம் என்ன சார்? இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணாவே பிணியிலர் எப்படியாப்பட்ட நோயும் நிவர்த்தி ஆகுன்றது இதோட ஐதீகங்க. இத்தகு புகழ்மிக்க திருவிடைச்சுரத்தில் வன்னியர் எனப்படும்
தமிழ்நாட்டு சத்திரிய குலத்தைச் சேர்ந்த காந்தவராயன் சேந்தவராயன் சகோதரர்கள் கோட்டை கட்டி ஆண்டு வந்துள்ளனர். சிறப்புமிக்க இந்த வரலாற்றுக்கு முதன்மை ஆதாரமாக திகழ்பவை கர்னல் காலின் மெக்கன்சியின் குறிப்புகள். ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த மெக்கன்சி 1815 ஆண்டு வாக்கில் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் சர்வே பணியில் ஈடுபட்டார். நன்கு கல்வி பெற்ற பிராமணர்களை உதவியாளர்களாக வைத்துக் கொண்ட அவர் தென்னிந்திய மக்களிடம் வாய்மொழியாக உலவி வந்த வரலாறுகளை தாள்களில் எழுதி பதிவு செய்தார். அவரால் பதிவு செய்யப்பட்ட 1000 வரலாற்று பொக்கிஷங்களில் காந்தவராயன் வரலாறும் ஒன்று. இதனை தொண்டை மண்டல வரலாறுகள் என்ற தலைப்பில் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை நூலாக வெளியிட்டுள்ளது. தொண்டை மண்டல வரலாறுகள் என்ற தலைப்பில் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை நூலாக வெளியிட்டுள்ளது. திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயிலுக்கு காந்தவராயர் மண்டபம் ஒன்று கட்டித்தந்த செய்தி திருக்கழுக்குன்றம் மலை மேலே வேதகிரீஸ்வரர் கோயில் பிரகாரத்திற்கு மேலண்டை சுவற்றில் பொறிக்கப்பட்டுள்ளது. கூடல் மாநகர் இருவாட்சி புலவரால் வன்னிய குல சத்திரியர்கள் மேல் பாடப்பட்ட திருக்கை வளம் என்ற நூலில் காந்தவராயர் சேந்தவராயர் பற்றிய பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இவர்கள் மிகுந்த வீரம் பொருந்தியவர்களாகவும் கொடை வள்ளல்களாகவும் திகழ்ந்தார்கள் என்பதை இப்பாடல்கள் மூலம் அறிய முடிகிறது. காந்தவராயர் சகோதரர்கள் பற்றி காந்தவராயர் கலம்பகம் என்ற நூலும் சேந்தவராயர் போர்க்கெழுவஞ்சி என்ற நூலும் பாடப்பட்டுள்ளன. ஆங்கிலேயரான எட்கர் தர்ஸ்டன் எழுதிய கேஸ்டன் டிரைப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா என்ற நூலின் 6வது தொகுதியில் காந்தவராயன் சேந்தவராயன் வரலாறு கூறப்பட்டுள்ளது.